சச்சின் டெண்டுல்கருடைய மகன் வந்து அர்ஜுன் டெண்டுல்கருங்க. அவர் வந்து லெஃப்ட் ஹேண்ட் ஃபாஸ்ட் பவுலராக தன்னுடைய கேரியரை துவங்கினார். கிரிக்கெட்டில் பெரிய ஜாம்பவானியினுடைய மகன் அப்படின்றதுனால சீக்கிரம் வாய்ப்பு கொடுத்துட்டாங்கன்னு யாரும் சொல்லிடக்கூடாது. அந்த மாதிரி விமர்சனங்கள்லாம் தவிர்க்கணும்னு சொல்லிட்டு மும்பை அணி நிர்வாகம் அவரை 2021 2022 சீசனில் முழுமையாக வந்து அர்ஜுன் டெண்டுல்கரை பெஞ்ச்லேயே அமர வச்சுட்டாங்க. அதை தொடர்ந்து உள்ளூர் கிரிக்கெட்டில் மும்பை அணியிலிருந்து வெளியேறி அர்ஜுன் டெண்டுல்கர் வந்து கோவா அணிக்காக விளையாட ஸ்டார்ட் பண்ணார். அந்த வாய்ப்பில் 2023 ரஞ்சி கோப்பை போட்டியில் சதம் அடித்து அசத்திய அவருக்கு வந்து ஒரு வழியாக 2024 ஐபிஎல் தொடரில் மும்பை அணிக்காக விளையாடும் வாய்ப்பு கிடச்சிதுங்க. ஆனால் அந்த வாய்ப்பில் 120 கிலோமீட்டர் அப்படின்ற ஸ்பீடில் சாதாரண வேகத்தில் பால் வீசி அவரை பஞ்சாப் வீரர்கள் வந்து அடித்து நொறுக்கிட்டாங்க. அதனால் சச்சின் டெண்டுல்கருடைய திறமையில் பாதி கூட இவருக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த வேகத்தை வச்சுட்டு ஐபிஎல்லில் காலம் தள்ள முடியாதுன்னும் பல ரசிகர்களை வந்து கிண்டல் அடிச்சிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் அர்ஜுன் டெண்டுல்கர் வந்து டாக்டர் கே திம்மப்பையா நினைவு உள்ளூர் தொடரில் கோவா அணிக்காக விளையாடிட்டு வராரு. அந்த தொடரில் கர்நாடகா வாரியம் மற்றும் கோவா அணிகள் ஒரு போட்டியில் மோதிச்சு. அதில் முதல்ல பேட்டிங் செய்த கர்நாடகா வந்து 37 ஓவருக்குள்ளாகவே 103 ரன்கள் எடுத்து ஆல் அவுட் ஆயிடுச்சுங்க. கோவா அணிக்கு அதிகபட்சமாக அர்ஜுன் டெண்டுல்கர் வந்து 13 ஓவரில் 41 ரன்கள் கொடுத்து 5 விக்கெட் எடுத்து அசத்திட்டாரு. அதன் பின் விளையாடிய கர்நாடகா அணி மீண்டும் சுமாராகவே பேட்டிங் செஞ்சு 31 ஓவருக்குள்ளாக 121 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனதுங்க. அந்த அணிக்கு எதிராக அர்ஜுன் டெண்டுல்கர் 31 ஓவரில் 46 ரன்கள் கொடுத்து 4 விக்கெட்டுக்கு வந்து எடுத்துட்டாருங்க. அந்த வகையில் மொத்தமாக அவர் வந்து 87 ரன்கள் கொடுத்து 9 விக்கெட்டுகள் எடுத்து கோவா இன்னிங்ஸு 189 ரன்கள் வித்தியாசத்தில் ஜெயிக்க உதவியிருக்காரு. தம்மை கிண்டல் அடித்தவங்களுக்கு இது ஒரு பதிலடினே சொல்லலாங்க. இந்த நிலையில் 2025க்கான 18வது ஐபிஎல் மெகா ஏலத்தில் முதல் சுற்றில் அர்ஜுன் டெண்டுல்கரை ஏலத்தில் எடுக்க எந்த ஒரு அணியுமே முன் வரல. ஆனால் 2வது சுற்றில் ஏலத்தில் எடுக்க அர்ஜுன் டெண்டுல்கருக்காக நிர்ணயிக்கப்பட்ட அடிப்படை தொகையான 30 லட்சம் ரூபாய்க்கு அவரை வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து ஏலத்தில் எடுத்திருக்குங்க.